இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் வழக்கமாக செய்யும் பிடி கொழுக்கட்டை போல் இல்லாமல் பஞ்சு போலவும் ருசியிலும் புதுவிதமான கொழுக்கட்டையை இப்போது பார்க்கலாம். எல்லாரும் பச்சரிசி மாவில் பாகு காய்ச்சி ஊற்றி பிடி கொழுக்கட்டை செய்வார்கள். அது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொழுக்கட்டை வித்தியாசமானது. பஞ்சு போல உதிர்த்தால் உதிரக்கூடியது, சுவையிலும் புதுவிதமானது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த புதுவிதமான கொழுக்கட்டை செய்வதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், வெல்லம் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், ஏலக்காய் பொடி சிறிதளவு. ஒரு பாத்திரத்தில் பச்சரிசியை கொட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின பச்சரிசியில் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காஞ்ச துணியில் காய வச்சுக்கோங்க. காய வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை நைஸ் சல்லடையில் வச்சு சலிச்சுக்கோங்க. சலித்த மாவோட உப்பு கலந்த தண்ணீரை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு இட்லி தட்டில் துணி விரித்து ஒரு பெரிய கண்ணில் உள்ள சல்லடையில் பிசைஞ்ச மாவை போட்டு தேய்ச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது கட்டி இல்லாமல் ஒரே மாதிரி வரும். இப்போது இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவை இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேக வச்ச மாவில் இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தோட நான் ஏலக்காயும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் துருவலை கலந்து ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சு வச்ச கலவையை கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. கொழுக்கட்டைகளை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுவையான புட்டு கொழுக்கட்டை தயார். இந்த கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக.